ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஓய்வு நாளுக்கென்று வேத வசனங்களை கேட்க வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மளோடு அநேக வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். இந்த வாரமும் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் அந்த வசனங்களுக்காக நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேச போகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். எல்லா தடைகளும் நீ நீக்கி போடுவீராக. சமாதானத்தின் தேவன் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது சத்தியம் எங்களை விடுதலையாய் நடத்துவதாக, எங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் அமைவதாக. தொடர்ந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மளை கிருபையாய் நடத்தியிருக்கிறார். ஆமேன். ஸோ இப்பொழுதும் ஒவ்வொரு ஆண்டும் வாலிபர்களுக்காக ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நம்ம நடத்துவோம். இந்த ஆண்டும் ஆர் யூ ரெடி என்ற தலைப்பில் ஒய்எம்சியில் நடக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் கலந்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, இது வாலிபர்களுக்காக மாத்திரம் அல்ல. டிப்ரெஷனில், பலவீனத்தில், சோர்வில், பிசாசின் பிடியில் எங்கெல்லாம் யாரெல்லாம் தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இது ஒரு ஸ்பெஷல் விடுதலை நாளாக இருக்கும். இதை நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாய் இதை நீங்கள் பயன்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகையால் நீங்கள் கண்டிப்பாக ஆகஸ்ட் 15 காலையில் 10 மணிக்கு இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறது. இதை குறித்து ஃபுல் டீட்டெயிலும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பார்த்து அதை வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். ஸோ இப்பொழுதும் வேத வசனத்துக்கு நேராக, இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதம் தேவன் ஸ்பெஷலாக ஆண்டவர் யோசுவாவிடத்தில் பேசின எல்லா வார்த்தைகளும் கொடுத்து நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நமக்கு அதனுடைய வார்த்தைகளை கொடுத்து இப்பொழுது நம்மளை நடத்துகிறார். இந்த தினத்திலும் கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்லுகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த வாரத்தின் ஸ்பெஷல் வார்த்தையாக ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பலங்கொண்டு திடமனதா இருக்கணும். எதுக்கு பலங்கொண்டு திடமனதா இருக்கணும் அப்படின்னா, யோசுவா பார்த்து இந்த வார்த்தை ஏன் சொன்னார்னா, மோசே வழி நடத்தி கொண்டு வந்திருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 லட்சம் ஜனங்க அடிமையில் இருந்தார்கள். அவர்களை மோசையை கொண்டு கர்த்தர் அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று ஒரு பெரிய பிளானோட திட்டத்தோட மோசே அழைக்கிறார். மோசே விதமாய் அந்த வழிகளை நடந்து வரும்போது, அதுக்கு அடுத்து முடிவுன்னு வரும்போது மோசே மரித்து போகிறார். அதனுடைய பயணத்தினுடைய அடுத்த துவக்கமாக யோசுவா கைக்கு அது கடந்து போகிறது. அல்லேலூயா. யோசுவா தலைமை எடுத்து இந்த காரியத்தை நடத்துகிறார். 40 லட்சம் ஜனங்களை நடத்த வேண்டும். இப்பொழுது கர்த்தர் பேசுகிறார். சோ நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன், நீ பலங்கொண்டு திடமனதா இரு. மோசே கிட்ட கர்த்தர் பேசியிருந்த வார்த்தையின்படியே இந்த யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், நீ பலங்கொண்டு திடமனதா இரு. இந்த ஜனங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொன்ன வார்த்தையை நீங்க அந்த தேசத்தை பங்கிட்டு நீ தான் செய்யணும்னு சொல்லும்போது யோசுவா இங்க தான் பயப்படுகிறான். என்ன பயப்படுறானா, ஆண்டவரே இதை எப்படி நான் செய்ய முடியும்? ஏன்னா மோசே கூட எல்லா இடத்துலையும் டிராவல் பண்ணின்னு வந்த ஒரு வாலிபன். மோசே கடந்து வந்த பாதை, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேவை நடத்தின விதங்கள், உபத்திரவ பாதைகள், அவரை வந்து மோசேக்கு விரோதமாக பேசின காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவன் யாருன்னா யோசுவா. இப்போ யோசுவாவுக்குள்ள ஒரு பயமும் ஒரு திகிலும் வருது. இது எப்படி ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரே, இந்த விஷயத்தை நான் எப்படி ஆண்டவரே ஹேண்டில் பண்ண முடியும்? இந்த ஜனங்களோட என்னால் போக முடியாது. இவங்க வந்து மோசேவையே ஒன்றும் இல்லைன்னு பண்ணிட்டாங்க. இப்போ என்ன எதையாவது பண்ணுவாருங்க, நான் இதை எப்படி போய் நடத்துவேன் என்று அவன் ரொம்ப குழம்புறான். ஆனால் வேத வசனத்தில் பார்க்குறோம், நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா இதே பகுதியில் 4 முறை கர்த்தர் சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம், பலம் கொண்டு திடமனதாயிரு. அதே 7ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானா நடந்து கொள்ளும்படி நான் கூட இருப்பேன்றாரு. திருப்பி மறுபடியும் 9ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, ஸோ உன் கூடவே நான் இருப்பேன்னு சொல்லுகிறார். 18ஆம் வசனத்திலையும் சொல்லுகிறார், உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துலையும் சில வார்த்தைகளை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டே சொல்றார். நீ பயப்படாதப்பா, நீ தைரியமா இரு, பங்கிட்டு கொடுக்கணும். நீ பயப்படாதப்பா, நீ பிரமாணங்களை எல்லாம் கை கொண்டு நட. நீ பயப்படாதப்பா, நீ போற இடத்துல நான் கூட வருவேன். நீ பயப்படாத, சத்துருக்களுக்கு முன்பதாக நான் உன்னை நடத்துவேன். ஸோ அருமையான தேவன், இன்றைக்கு இந்த பிரசங்கம் நமக்குரியது, உங்களுக்குரியது. நீங்க அடுத்த காரியம் எப்படி நடத்துவது, ஸோ அடுத்த விஷயம் எப்படி நடத்துவது? ஆண்டவரே இந்த ஆண்டு முடிய போகிறது, ஆண்டவரே இந்த விஷயத்தை நாங்கள் எப்படி போகிற
வருது ஆண்டவரே, ஒரு குழப்பத்தின் மத்தியில் நீங்கள் காணப்பட்டிருக்கலாம், பயத்தோடு காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருங்க, நான் உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. முதல்ல இந்த இடத்துல பார்க்குறோம், ஜனங்களை பார்க்குறாரு யோசுவா. ஜனங்களை பார்த்ததுனால தான் பயப்படுறாரு. ஆண்டவரே, இந்த ஜனங்களோட என்னால் போக முடியாது, எனக்கு பயமா இருக்கிறது. முதல் காரியமா உங்க இடத்துல பேசுகிற பாரு, யோசுவா பயந்தான், பயத்தின் மத்தியில் விழுந்து கிடந்தான். பயத்தில் இருக்கிறவனுக்கு தான் கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறேன், பலம் கொண்டு திடமனதாயிரு, பயப்படாத. 2 தீமோத்தேயு 1:7 நம்ம வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ தேவனாகிய கர்த்தர் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சோ நம்ம தேவையற்ற காரியங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? நாம தனியா ஒரு விஷயத்தை நடத்துறோம்னா நம்ம பயப்படலாம். ஆனா நடத்துகிறது யாருன்னா கர்த்தர் நடத்துகிறார். அவர் தான் அழைப்பு கொடுத்தார். என்னன்னா, நீ வா, நான் உன்னை நடத்துகிறேன்னு சொல்லி ஆண்டவர் யோசுவாவை அழைத்து சொல்லுகிறார், நீ பலம் கொண்டு திடமானதாயிரு, நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, நீங்கள் போகிற பாதையை குறித்து பயப்படாதீர்கள். அந்த பாதையில கிறிஸ்து இருக்கிறார். பாருங்க, வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுவார், நீங்க அக்கறைக்கு போங்க, நான் வருகிறேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து போய் ஜெபிக்க கடந்து போவார். இவர்களை அக்கறைக்கு போக சொல்லுவார். சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தா கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறார். அவர் போன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம கடந்து போனா வழியில என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் அதை மேற்கொள்வார். அப்படிதான் இந்த சீஷர்கள் கடந்து போகும்போது வழியில பெரிய அந்த பாதை நடுவில் பார்த்தீங்கன்னா புயல் வருகிறது, பெரிய காற்று வீசுகிறது, படகு முழுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எல்லோரும் பயப்படுகிறார்கள். பயந்த நிலையில இருக்கும்போது கர்த்தர் வருகிறார். அந்த இடத்துல வரும்போது மத்தேயு 14:22 வாசிப்போம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு தான் அழைத்திருக்கிறார். நீங்க போங்க, அக்கறைக்கு போங்க, நான் வரேன்னு சொல்லி அவர் ஜெபிக்க கடந்து போகிறார். இவர்களை அக்கறைக்கு போக சொல்கிறார். சொன்னது இயேசு கிறிஸ்து. அப்ப போகும்பொழுது இவர்கள் வழியில பயம் இல்லாம போயிருக்கலாம். சரி, இயேசு தான் நம்மளை போக சொல்லியிருக்கிறார், என்ன வந்தாலும் அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா நடுவுல அந்த வழியில பிரச்சனைகள் வருகிறது, காற்று வீசுகிறது, புயல் வீசுகிறது, அந்த கடலுடைய கொந்தளிப்பு அதிகமா இருக்கும்போது சீஷர்கள் பயப்படுகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவங்க நிலைமையை அறிந்து அவர் வருகிறார். அவரை பார்க்கும்போது ஆவேசம் என்று அசுத்த காரியம் என்று அவர்கள் பயந்து அலறுகிறார்கள். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறியவில்லை. ஒரு பயம் வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு மறந்து போகிறது. கர்த்தர் தான் உங்களை அனுப்பினார், இயேசு தான் உங்களை அனுப்பினார், ரட்சகர் தான் அனுப்பியிருக்கிறார். அவர் நீங்க போங்க, உங்க வாழ்க்கையின் பயணத்தில் நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன், நான் உங்களை விட மாட்டேன். அடுத்தடுத்த காரியத்தை நம்ம சந்திக்க வேண்டும். எப்பயுமே இயேசு கிறிஸ்து அழைத்தா ஒரே பங்கில நிறுத்த மாட்டார். அடுத்த பங்குகளை ஆண்டவர் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரே பாதையில நிறுத்த மாட்டார். அடுத்த ஒரு ஜோனுக்கு நம்ம கொண்டு போவார். நாம இருக்கிற நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கர்த்தர் நம்மளை மாற்றுவார். அப்போ வழியில என்ன காரியம் வந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது. கர்த்தர் அந்த வழியை வாய்க்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து கர்த்தர் திட்டமாய் சொல்லுகிறார். உங்களுக்கு பயணங்கள் உண்டு, நீங்கள் கடந்து போக வேண்டும். போக சொன்னது கிறிஸ்துவா இருந்தால் நீங்கள் வழியை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோசுவா பார்த்து அதான் சொல்லார்ப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நீ ஏன் பயப்படுற? சோ நீ பயப்படாம கடந்து போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. சோ இரண்டாவது காரியமா பார்க்கிறோம், யோசுவா சில காரியங்களை குறித்து அவன் ரொம்ப பயப்படுகிறான், நடுங்கிற. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், இவர்கள் எல்லோரும் என் வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க, இவர்களை கொண்டு என்னால போக முடியாது என்று அவன் பயப்படுகிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமா வருகிறவர்களை நான் பார்த்துக்கிறேன், நீ எதை குறிச்சும் பயப்படாத. 1:18 நம்ம வாசிக்கிறோம், உனக்கு உன் சொல்ல கேட்காதவர்களை நான் ஒன்றுமில்லாமல் மாற்றுவேன், உன் சொல்லுக்கு விரோதமா நிற்கிறவர்களை நான் அவங்களுக்கு முன்னாடி உன்னை நான் சாட்சியா நடத்துவேன், நீ பலம் கொண்டு திடமானதா இரு என்று சொல்கிறார். 1:18 நம்ம வாசிக்கிறோம், நீங்க வாசிப்போம். நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன், பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள். ஆமென். இந்த வசனம் காலையில என்னிடத்துல வரும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவர் வார்த்தைகளால எப்படி நடத்துகிறார் பாரு. நீ கடந்து போ, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு விரோதமா சத்துருக்கள் வருவார்கள், அவங்க வந்தாங்கன்னா அவர்களை நான் பார்த்து கொள்ளுகிறேன், அந்த சத்துருக்களுக்கு விரோதமாக நான் உனக்கு முன்பதாக நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் சொல்லை கேட்காம யாராவது இருந்தா, ஹல்லேலூயா, நான் இந்த வார்த்தைக்காக நான் அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ஏன்னா ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறோம், ஒரு குடும்பத்தின் காரியமாகட்டும், ஒரு சபையின் காரியமாகட்டும், வீட்டின் காரியமாகட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யும் போது ஒரு பயமும் நடுக்கமும் நமக்கு நிறைய வரும். ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாத, நீ போ. பாத்தீங்களா, தாவீதுக்கு விரோதமாக நிறைய பேர் எழுந்தாங்க. அதுல விசேஷமா ஒருத்தனை நம்ம பார்க்கிறோம், சீமை என்ற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 16 அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிப்போம்.
சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமையை அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ. ஆமென், ஹல்லேலூயா. சோ அவன் பார்க்கும் போதெல்லாம் தாவீதை பார்த்துட்டு பயங்கரமா பேசுறான். நீ தொலைந்து போ, இரத்த பிரியன், நீ மரித்து போ, எது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சவுலுக்கு விரோதமா வந்திருக்கேன்னு சொல்லி அவன் பயங்கரமா வாசப்படுகிறான். அப்ப கூட இருக்கிறவன் சொல்லுவான், நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், அவனை நான் ஒன்னும் இல்லாம அடிச்சு போட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க தாவீது ஞானமான ஒரு வார்த்தை சொல்லுவார். நம்ம வாசிக்கலாம், 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. சோ ஒருவேளை என் தேவன் பார்க்கிறாரு, எனக்கு நிந்திக்கிறவங்களுக்கு மத்தியில நான் மௌனமா இருக்கிறத பார்த்து என் பிள்ளை மௌனமா இருக்கிறானே, என் பிள்ளை மௌனமா இருக்கிறாளே, இவளுக்காக நாம இறங்கி வருவோம் என்று கர்த்தர் எனக்கு அவன் பேசுறது நிமித்தமா எனக்கு நன்மை வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, உங்களுக்கு விரோதமா யாராவது பேசினா நீங்கள் மௌனமா இருங்க, நீங்க எந்த ரியாக்டும் பண்ணாதீங்க. கர்த்தர் அந்த சூழ்நிலையில அந்த காரியத்தை பார்த்து உங்களை கர்த்தர் நன்மையாய் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு கர்த்தர் அதை நன்மையா மாற்றுவார்ல, அதே மாதிரி தான் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றினார். அதை தான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். யோசுவாவும் பயப்படுறான், ஆண்டவரே இந்த முரட்டாட்டமான ஜனங்களை கொண்டு என்னால் போக முடியாது, ஆண்டவரே இவர்களை வைத்துக் கொண்டு என்னால் செய்ய முடியாதுன்னு போது நீ கவலைப்படாத, உன் சொல்லுக்கு விரோதமா ஒருத்தர் நிற்க முடியாது, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு என்றார். இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்க ஒரு பெரிய பொசிஷன் எடுக்கிறீங்க, ஒரு பெரிய காரியத்தை லீட் எடுத்து போறீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு நடக்கும்படியாய் சூழ்நிலைகளை மாற்றுவார். அப்படியே மாறுதலாய் மாறி வேற யாராவது ஏதாவது தூஷித்தாலும் கர்த்தர் அதற்கு சரியாய் நன்மையை கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பலம் கொண்டு திடமனதாய் காரியத்தை நடத்துங்க, பலம் கொண்டு திடமனதாய் கடந்து போங்க, பலம் கொண்டு திடமனதாய் உங்கள் வீட்டின் காரியம், உங்கள் சபையின் காரியம், உங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு சாட்சியாய் திரும்புங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் நீர் பேசின வேத வசனத்துக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. மோசே செய்ததை காட்டிலும் ஆண்டவரே ஆச்சரியமான நிகழ்வுகளை யோசுவாவை கொண்டு கர்த்தர் நீர் செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பலம் கொண்டு திடமனதா இரு என்று வாக்கு கொடுத்து எங்களை பலப்படுத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தில் மூலமாய் ஆண்டவரே யாரெல்லாம் பயந்து இருக்கிறார்களோ அவர்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் என்று குழப்பத்தின் மத்தியில் இருந்தா ஆண்டவரே அந்த வார்த்தையெல்லாம் நன்மையாக மாற்றப் போகிறீர்கள். ஸ்தோத்திரம். இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்த ஆசீர்வதியும். இந்த வேளையில கூட வியாதியோடு பலவீனத்தோடு யாராக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா அவர்களையும் ஆசீர்வதித்து கர்த்தாவே பூரண சுகத்தை கொடுத்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.